ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படி நம்புகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்டோரிக்கான ரிவ்யூ, தமிழ் கதைகள், இந்த மாதிரியான வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த ஆதரவை வந்து தொடர்ந்து மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படி நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, மதிமேல் பூனை மகாபாரதம் கதை. இந்த வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாபாரதம் கடைசி போர் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு வீரன் போர்க்களத்துக்கு வந்தான். அங்கே கிருஷ்ணர் தன்னோட படைகளை பார்வையிட நடந்து வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து அந்த வீரன் சொன்னான், நான் ஒரு சிறந்த வீரன். நான் தோல்வி நிலையில் இருக்கிற படைக்கு வலு சேர்த்து அதை வெற்றி பெற வைக்கும் திறமசாலின்னு சொன்னான். அவனோட வில்லாற்ற சோதிக்க நினைத்த கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்கிற மரத்தை காட்டி, எங்க ஒரு வில்லால் அந்த மரத்து இலைகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வா பார்க்கலாம்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது தன்னோட காலுக்கு அடியில் 2 இலைகளை யாருக்கும் தெரியாமல் மிதிச்சுக்கிட்டாரு கிருஷ்ணர். வில்லை எடுத்து வீரன் மந்திரத்தை சொல்லி வில்லை விட்டார். மரத்து மேலே இருந்த இலைகள் மற்றும் கீழே கிடந்த இலைகள் எல்லாத்தையும் அந்த அம்பு கோர்த்துட்டு கிருஷ்ணர் காலை சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. கிருஷ்ணருக்கு ஆச்சரியம். தான் காலடியில் மிதித்த இலையும் கண்டுபிடித்த இவனோட மந்திரம் ரொம்ப அபூர்வமானதுன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அப்போ அந்த கிருஷ்ணருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே அந்த வீரன் கிட்ட கேட்டார், ஆமாம், நீ எந்த பக்கம் சேர விரும்புகிறேன்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், தற்சமயம் தோத்துக்கிட்டு இருக்கிற படை பக்கம்னு சொன்னான். அவனோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணன், எனக்கு ஒரு உதவி பண்ணுவியான்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், என்ன உதவினாலும் செய்ய தயார்னு வாக்குறுதி கொடுத்தான். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னார், இந்த போரோட வெற்றியை மாற்றி அமைக்கிற சக்தியுடன் ஒருத்தன் இருக்கான். அவனோட தலையை எனக்கு கொய்து தரும்னு சொன்னார். அதுக்கும் அவன் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சொன்னார், வீரனே, நீந்தான் அவன். எப்போ நீ தோக்குற பக்கம் தான் இருப்பேன்னு சொன்னியோ அப்போவே நீ மதிமேல் பூனை போல் இருக்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒருவேளை நம்ம படை ஜெயிக்க ஆரம்பித்தா நீ அடுத்த படைக்கு போயிடுவ. அந்த படை ஜெயிச்சதுன்னா இந்த பக்கம் வந்துடுவ. அதனால் உன்னோட தலையை எனக்கு கொடுத்துருன்னு கேட்டார் கிருஷ்ணர். தன்னோட வாக்குப்படி தன்னோட தலையை அவருக்கு கொடுக்கிறதாவும், ஆனால் கடைசி வரை அந்த போரை பார்க்கறதுக்கு பாக்கியமும் தனக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அந்த வீரன் கிருஷ்ணரும் அதே மாதிரியாக விருப்பத்தை நிறைவேற்ற ஆசையை வழங்கினார்.
நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்டோரிக்கான வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க நம்புகிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து இப்படி தான் கைஸ் போயிட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டை தொடர்ந்து மேலும்